காஞ்சி திருப்பாவை குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம். நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் சுதிசரசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோதிஷ்டாயாம் ஷஜினிகலிதம் யா பலாக்ருந்த்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூயய வாஸ்து பூயஹ. தமிழ் தனியன். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். ஆன்மீக சிந்தனை கொண்ட அத்தனை நல் உள்ளங்களுக்கும் இனிய காலை வைகறை பொழுதினிலே காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆண்டாள் எம்பிராட்டியார் நல்கிய திருப்பாவை மற்றும் மாணிக்கவாசகர் நல்கிய திருவெம்பாவையை நமது தர்ஷன் டிவி காலையிலே நமக்கெல்லாம் பக்தி மனம் கமழ நம்முடைய வீட்டிலெல்லாம் பக்தி நிறைந்த ஒரு சூழலை உருவாக்குவதற்காக சிறப்பாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு இந்த காலை நேரத்திலே உங்கள் சார்பாகவும் எமது சார்பாகவும் மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு ஏற்கனவே இதுவரை நடைபெற்ற 7 பாசுரங்களில் ஒவ்வொன்றிலும் மழையை பற்றியும் மாயவனை பற்றியும் விரத முறைகள் பற்றியும் எல்லாம் முடிந்து அதற்கடுத்து இந்த ஆயர்குல பெண்கள் நோன்பு நோற்பதற்காக கூட்டமாக சென்று ஆற்றங்கரையில் ஆற்றிலே நீராடி புனித நீராடி புறந்தூய்மையை தூய்மையாக்கி பிறகு ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமைகளை பாடி அகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனைவரும் ஒன்று கூடி செல்வார்கள். முன்பெல்லாம் ஊரிலே ஒரு திருவிழா என்று வருகின்ற பொழுது ஊரில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து ஊர் கூடி தேர் இழுத்தல் என்ற பழமொழிக்கேற்ப அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு செயலை ஆன்மீக செயலோ அல்லது பொது சேவையை செய்வார்கள். அந்த அளவிற்கு ஒரு பழக்கம் நமது பண்பாட்டில் திளைத்திருக்கின்றது. அந்த பண்பாட்டினுடைய அடிப்படையில் ஏற்கனவே மார்கழி மாத நீராட எழுந்துவிட்ட பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி நீராட செல்வதற்கு முன்பாக யாரெல்லாம் வரவில்லையோ இன்னும் தூக்கத்திலிருந்து எழுந்து வரவில்லையோ அவர்களை அழைப்பதாக அடுத்து வருகின்ற பாடல்கள் அமையப்பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே ஏற்கனவே எழுந்து வந்த பெண்கள் எல்லாம்
எழுந்து வராத ஒரு மங்கையனுடைய வீட்டின் எதிரிலே நின்று கொண்டு தூங்கி கொண்டிருக்கின்ற அந்த மாதுவை, அந்த ஆயர்குல பெண்ணை எழுப்புவதற்காக அவரை வெளியிலிருந்து அவர்கள் அழைக்கின்றார்கள், அழைப்பை விடுக்கின்றார்கள். அந்த அழைப்பு அவளுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ஆயர்குல பெண்ணுக்கு கேட்டதோ இல்லையோ என்று தெரியாதவாறு பலவாறு அவரை பொழுது புலர்ந்து விட்டது, நாங்கள் எல்லாம் வந்து விட்டோம் என்று கூறுகின்ற வகையிலே இன்று 8ஆம் நாள் பாசுரம் அமையப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று கீழ்வானம் வெல்லென்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தன காண்மைக்குள்ள பிள்ளைகளும் வான் போகின்றாரை போகாமல் காத்து உனை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடி வரை கொண்டு மாவாய் பிளந்தாலை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பாவாய். இன்று 8ஆம் நாள் பாசுரத்திலே இந்த கீழ்வானம் நமது பொழுது புலர்கின்றது. எப்பொழுதுமே கிராமத்தில் கூட முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் அந்த வானத்தை பார்த்தோன்னே என்ன டைம் இருக்குன்றது அப்படியே அந்த வானத்தை பார்த்தே சொல்லிடுவாங்க. அப்போது பொழுது புலர்கின்றது என்பதற்கு அந்த கீழ்வானம் வெண்மையான தூய்மை நிறம் பெற்றிருக்கும். எனவே கீழ்வானம் வெளுத்து விட்டது, பொழுது புலர்ந்துவதை வானம் நமக்கு உணர்த்துகின்றது. அதே போன்று மாலையிலே சூரியன் மறைகின்ற பொழுது வானம் செந்நிறமாக காணப்படும். காலையிலே வெண்ணிறம், மாலையிலே செந்நிறம். ஆகையினால் வெண்ணிறம் கொண்டு வானம் வெளுத்து இருக்கின்றது, பொழுது புலர்கின்றது, நாங்கள் எல்லாம் எழுந்து விட்டோம், பாவாய் நீ எழுந்திராய். மகிழ்ச்சியும் தூக்கம் மட்டுமே அடிப்படையாக கொண்டு நீ ஏன் இவ்வாறு இருக்கின்றாய்? மார்கழி நீராட அனைவரும் செல்ல வேண்டும், நாங்கள் எல்லாம் உன்னுடைய வீட்டினுடைய வாயற்கதவிற்கு முன்னால் நாங்கள் காத்து கொண்டு இருக்கின்றோம். எனவே எழுந்து வருவாய். கதிரவன் உதிக்கின்ற நேரம் வந்துவிட்டது. அந்த கதிரவன் உதயத்திற்கு முன்பாக சென்று நாம் புனித நீராடி அந்த மாயவனை, கேசவனை, எம்பெருமானை நாம் பாடி துதி செய்ய வேண்டும். அவ்வாறு பாடி துதி செய்தால் அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று வருகின்ற அந்த காலை வேளையில் நாம் செய்கின்ற பூஜைக்கு மிகப்பெரிய பலன் உண்டு. அந்த நேரம் தவறாமல் நாம் நீராடி நம்முடைய கடமைகளை செய்து பூஜை செய்ய வேண்டும். உடனே எழுந்திருவாய் என்று அழைக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே ஆயர் குலத்தினுடைய பெருமைகளை அவர்கள் கூறுகின்ற பொழுது வள்ளல் பெரும்பசுக்கள் அந்த கோகுலத்திலே ஒரு செல்வத்தை பெரும் பசுக்கள் கோகுலம் முழுவதும் செல்வத்தை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய செல்வம் பாலும் தயிரும் வெண்ணையுமே அவர்களுடைய செல்வமாக கருதப்படும். அந்த வள்ளல் பெரும்பசுக்கள் கூட்டமாக நிறைந்திருக்கின்ற அந்த கோகுலத்திலே அவைகள் பசுக்கள் மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற எருமை மாடுகளும் பால் கறப்பதற்காக தயாராக வந்துவிட்டது. எருமை மாடுகள் மட்டுமல்ல, அவர்களோடு சிறு பிள்ளைகளும் எழுந்து பால் கறப்பதற்கு நீராடுவதற்கு வந்துவிட்டார்கள். அந்த எருமை மாடுகள் சிறு வீடு என்று வருகின்ற பொழுது, சிறு வீடு என்பது கிராமத்தில் எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கும். என்னன்னு சொன்னால், காலையில் எருமாடு வந்து பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பனிப்புல்லை கொஞ்ச நேரம் மேய விடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால், காலை பொழுதினிலே வைகரை பொழுதினிலே பனிப்புல்லை எருமாடு மேய்ந்தால் பால் சற்று அதிகமாக கறக்கும். ஆகையினால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோகுலத்திலே ஒவ்வொருவரும் ஒரு சிறு வீடு அமைத்திருப்பார்கள். சிறு வீடு என்பது அவர்களுடைய வீட்டை ஒட்டிய ஏதேனும் ஒரு பகுதியில் பசுமையான புல்தரை இருக்கும். அந்த புல்தரையில் மார்கழி மாத காலை பொழுதினிலே பனி நிறைந்த புல் இருக்கும். அந்த புல்லை சற்று எருமை மாடுகளை மேயவிட்டு பிறகு அவர்கள் பாலை கறப்பார்கள். அந்த பால் 1 லிட்டர் கறக்கின்ற மாடு 2 லிட்டராக பால் கறக்கும் என்பது அவர்களுடைய ஒரு தொட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில் அந்த வைகரை பொழுதினிலே பனிப்புல்லை எருமை மாடுகள் மேயவிட்டு
பால் கறக்க எருமை மாடுகள் எல்லாம் தயாராக வந்துவிட்டது. அவர்கள் அந்த எருமை மாடுகள் மட்டுமல்ல, மற்ற பெண் பிள்ளைகள் எல்லாம் எழுந்து நீராட வந்துவிட்டார்கள். அவர்கள் அனைவரும் உங்களுடைய முற்றத்தின் முன்னால், உங்கள் வீதியிலே நாங்கள் உன்னுடைய வீட்டுக்கு முன்பாக நாங்கள் அனைவரும் காத்திருக்கின்றோம். அதற்கடுத்து எழுந்து வந்த பெண்கள் எல்லாம் எந்நேரம் காத்து கொண்டிருப்பது, வைகை நீராட செல்ல வேண்டும் என்று அவர்கள் ஆர்வமாக ஆற்றிற்கு செல்வதற்காக முற்படுகின்றார்கள். அவர்களை எல்லாம் நாங்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களால் முடியவில்லை, நாங்கள் எவ்வளவோ தடுத்து விட்டோம், நீ இன்னும் எழுந்து வரவில்லையே பிள்ளாய், எழுந்துராய் என்று இவர்கள் விண்ணப்பிக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, மேலும் அந்த நோன்புக்கு நாம் புனித நீராட செல்லும் பொழுது நாங்கள் எல்லாம் உன்னை விட்டு செல்ல மனமில்லாமல், நீ எப்பவுமே கிராமத்தில் ஒரு பழக்கம், ஒரு வீட்டை விட்டுட்டு எல்லாரும் போக மாட்டாங்க, அவங்களே கூட கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ற ஒரு உணர்வோடு அந்த ஒற்றுமையின் வெளிப்பாடாக அந்த ஊர் கூடி ஒன்றாக ஒரு நிகழ்வை செய்வார்கள். அந்த வகையிலே அனைவருமே நாங்கள் வந்துவிட்டாலும் உன்னை விட்டு செல்ல எங்களால் மனம் இல்லாமல் நாங்கள் காத்து கிடக்கின்றோம். பிள்ளாய் எழுந்துராய், என்ன உனக்கு உறக்கம், மகிழ்ச்சி தூக்கத்தையும் உன்னுடைய சொந்த நிகழ்வை மட்டுமே நீ மகிழ்ச்சியாக கொண்டு இருக்கின்றாயே, தன்னலம் பாராது பொதுநல நோக்கோடு நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்று அந்த வெளியில் இருக்கின்ற ஆயர்குல பெண்கள் எல்லாம் பலவாறு அவர்களை அழைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கடுத்து கோது காமுடைய கண்ணன் மேல் பேரன்பு கொண்ட ஒரு பெண் பிள்ளையே, அதாவது நீ எப்படி இருக்கிறன்னு சொன்னா, நீ தூங்கிட்டு இருக்கியான்றது எங்களுக்கு தெரியாது, அந்த கண்ணன் மேல் அயராது பற்று கொண்டு அந்த பற்றின் காரணமாக நீ மயங்கி இருக்கின்றாயோ அல்லது கண்ணனையே நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் ஆயர் குலத்தில் பிறந்த நீ கண்ணன் மேல் தீராத பற்று கொண்டிருப்பாய். அந்த பற்றின் காரணமாக உனக்கு பொழுது விடிந்ததா இல்லையா என்று தெரியாமல் நீ உறங்கி கொண்டிருக்கின்றாயோ அல்லது விழித்து கொண்டு வெளியில் வராமல் இருக்கின்றாயோ என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையினால் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டோம். ஒன்று கூடிய நாங்கள் பறை கொண்டு நீராட செல்ல வேண்டும். அந்த பறையை தருவதற்காக மாயன் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஏன்னா அப்போ எந்த திருவிழாவாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா போக சொல்ல ஏதோ ஒரு ஒலியை எழுப்பி கொண்டு செல்வார்கள். அந்த வகையில் பறையை கொடுப்பதற்காக மாயன் தயாராக இருக்கின்றார். அவர்களோடு நாங்கள் பறை ஒலியை ஏற்றி நீராடச் செல்ல வேண்டும், எழுந்து வருவாய் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் அந்த கண்ணபிரான் நம்மிடம் அது மட்டுமல்ல, அந்த கண்ணபிரான் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால், மாவாய் பிளந்தானை கேசி என்ற அரக்கன், கம்சனால் அனுப்பப்பட்ட அரக்கன், அந்த அரக்கன் குதிரை வடிவம் தாங்கி கண்ணனை கொல்வதற்காக இங்கே ஆயர்பாடிக்கு வருகின்றார், கோகுலத்திற்கு வருகின்றார். அவ்வாறு வந்த அந்த அரக்கனை, குதிரை வடிவமாக அந்த அரக்கனை வாய் பிளந்து கொன்ற அந்த கேசவனை, மாதவனை, ஸ்ரீமன் நாராயணனை, அது மட்டுமல்ல, அதற்கடுத்து அந்த அரக்கன் இறந்த பிறகு கம்சனும் மற்றும் கௌரவர் கூட்டமாக திகழ்கின்ற துரியோதனனும் முஷ்டிகர் என்ற பல்வேறு மல்லர்களை அந்த கண்ணனை மாய்ப்பதற்காக அனுப்பினார். அவர்களெல்லாம் வென்று நம்முடைய கோகுலத்தை காத்து, தன்னையும் காத்து, மக்களையும் காத்து நிலை பெற்றிருக்கின்ற அந்த மாதவனை, கேசவனை துதிப்பதற்காக நாங்கள் எல்லாம் தயாராகிவிட்டோம். நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளாய் நீ எழுந்து வருவாய் என்று விண்ணப்பம் செய்வதாக இந்த பாடல் அமைய பெற்றிருக்கின்றது. எனவே இவற்றிலிருந்து அந்த ஸ்ரீமதி எம்பிராட்டியார் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு ஆன்மீக சிந்தனையும் அறிவியல் பூர்வமான கருத்துக்களையும், பனிப்புள்ளை மேய்ந்தால் மாடு பால் அதிகமாக கறக்கும் என்கின்ற ஒரு தத்துவ கருத்தையும் ஒரு அறிவியல் சிந்தனையோடு நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். எனவே இவற்றை ஒப்புநோக்குகின்ற பொழுது ஆண்டாள் அவர்கள், எம்பிராட்டி அவர்கள் பக்தி மார்க்கம் மட்டுமல்ல, அறிவியல் சிந்தனை கொண்ட இலக்கிய வளம் படைத்த மிகப்பெரிய ஒரு ஞானியாக திகழ்கின்றார்கள். அவர்களை போற்றி பணிவது நமது கடமையாக ஏற்றுக்கொண்டு அனைவரும் இந்த மார்கழி நன்னாளிலே அவருடைய பாடல்களையும் அவர்களுடைய கீர்த்தனைகளையும்
அவரை பற்றிய புகழ்களையும் நாம் கேட்டு மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.